இப்படி சம்பளமே வருமானத்து நமக்கு இப்போ நம்ம ஒரு கம்பெனி நடத்துறோம் அப்படின்னா நமக்கு வருமானம் வரணும், அதுல இருந்து நம்ம சம்பளம் எடுத்து வைக்கிறோம், அதுல இருந்து இதர எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும், அது போக தான் ப்ராஃபிட். இங்க சம்பளம் கொடுக்கவே கடன் வாங்கின மாதிரி கம்பெனி நடத்திட்டு இருந்தா நீ எந்த மாதிரி கம்பெனி நடத்திட்டு இருக்க? இது டிராபாக் முடியாது. அந்த பொதுத்துறை நிறுவனங்களே நட்டத்துல ஏழாம் சார் 1.25 லட்சம் கோடி கடன்ல இருக்கு சார் டான்ஜெட்கோ. அவங்க சம்பளம் கொடுக்குற அளவுக்கு கூட அவங்ககிட்ட வருமானம் கிடையாது சார். அதுக்கு தான் கடன் வாங்குறாங்க. அதான சொல்றோம் 3 லட்சத்தி இவங்களோட ரிப்போர்ட்டை கொடுங்க, இது ஜாஸ்தி, இதுக்கு நம்ம வருவோம். ஆர்பிஐ கொடுத்த ரிப்போர்ட் எடுத்துக்கோம். ஆர்பிஐ கொடுத்த ரிப்போர்ட்ல 3,86,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. அதுல 2,20,000 கோடி கிட்டத்தட்ட நீங்க செலவினம் தான் பண்ணிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு கடன் வாங்குறீங்க? இப்போ உங்களுக்கு சம்பளம் 50,000 சார், எனக்கு சம்பளம் 50,000 வைங்க, நான் 40,000 குடும்பம் 10,000 பேங்க்ல சேர்ந்து வைக்கணும்ன்றதுதானே, அதான் நியமம், அதான் ஊர்ல லாஜிக்கு. நான் கடனே 20,000 வாங்கிதான் குடும்பத்தை நடத்த முடியும்னா நான் என்ன மாதிரியான குடும்பம் நடத்துறேன்ற ஒரு கேள்வி வரும். இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் லேமன் டேர்ம்ஸ்ல போட்டோம்னா இங்க அதான் நடந்துட்டு. நீ என்னென்னலாமோ கமிட் பண்ணிடுறீங்க, கமிட் பண்ணி உங்க எக்ஸ்பென்சஸை கூட்டி வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட வருவாய் அவ்வளவு கிடையாது, வருமானம் கிடையாது. அப்ப நீங்க கடன் வாங்கி இதை பூரா நீங்க சேர்த்து வச்சு இழுத்து வச்சது பூரா நீங்க அடைச்சிக்கிட்டு இருப்பீங்க. இப்படி 1952 முதல் முறையாக சுதந்திர இந்தியாவினுடைய சிஎம் எல்லா மாநிலத்திலையும் வர்றாங்க. அப்ப தமிழ்நாடு 1952 இருந்து 2021 ஏப்ரல் மாதம் வரைக்கும் மொத்த நிகர கடன் 4,76,000 கோடி. 2021 ஐயா ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் 4,60,000 கோடி. 52 வந்து கிட்டத்தட்ட 75 வருடம் வாங்கின கடனே 4,00,000 கோடி தான். இவங்க 5 வருடத்துல 4,00,000 கோடி சேர்த்து இப்ப மொத்தம் 9 லட்சம் கோடி கிட்டத்தட்ட எல்லாம் சேர்ந்து 9 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு.